சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியாக நீர் எங்கள் மத்தியிலே அரசாளுகிறவராக இருக்கிறதற்காக, ஜீவிக்கிறவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுக்குலம் அனைத்தையும் படைத்து மகிழ்ந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஒரு நோக்கத்தோடு கூட படைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உம்முடைய வேத வசனங்களை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே நீர் அழைத்திருக்கிறீர். மேலான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமகை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அழைத்து கொடுக்கிற பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அதன் மத்தியிலே உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு, உன் அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள். லிவ் worthy of your life. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், அதற்கு ஏற்ற விதமாய், அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் வாழவும் தக்கதாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆதாரமாக எபேசியர் 4 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நாம் தியானிப்பது அவருடைய அழைப்பை குறித்த நல்ல புரிந்து கொள்வதற்கு நம்மை வழி நடத்தும். இந்த நாட்களிலே அதிகமாக நாம் நம்முடைய செல்போன் மூலமாக மனிதர்களாலே அழைக்கப்படுகிறோம். அப்படி அழைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு நாட்டு மக்களும் வித்தியாசமாக அதற்கு முதல் பதில் கொடுப்பார்களாம். அமெரிக்கர்கள் செல்போன் ஒலித்தவுடன் எடுத்து ஹலோ என்று சொல்லி சொல்வார்களாம். ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர்கள் செல்போன் ஒலிக்கும் பொழுது எடுத்து அவர்களுடைய ஃபேமிலி நேம் அல்லது செகண்ட் நேம், ஹலோ பர்னபாஸ் என்று சொல்லி அவர்கள் கூறுவார்கள். ரஷ்ய தேசத்தை சேர்ந்தவர்கள் ஐ ஆம் லிசனிங், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் என்பதாக கூறுவார்களாம். இத்தாலி தேசத்தை சேர்ந்தவர்கள் ஹூ இஸ் ஸ்பீக்கிங், யார் பேசுகிறது என்று சொல்லி கேட்பார்களாம். சீனா தேசத்தை சேர்ந்தவர்கள் ஹே ஹே ஹூ ஆர் யூ என்று சொல்லி கேட்பார்களாம். இப்படியாக ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நாட்டவர்களும் வித்தியாசமாக அழைக்கப்படும் பொழுது பதில் கூறுவார்கள். சிலர் அழைக்கப்படும் பொழுது தங்களுடைய அலைபேசியை பார்த்துவிட்டு, இவர்களுக்கு வேலை இல்லை, இவர்களோடு பேச ஆரம்பித்தால் அவ்வளவுதான் என்று சொல்லி அழைப்பிற்கு அவர்கள் செவி சாய்க்க மாட்டார்கள். இதெல்லாம் நம்முடைய அனுபவமாகவும் அமைந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தது, நம்மை ரட்சித்தது, நம்மை அப்படியே பரிசுத்தவான்களாக இந்த உலகத்திலே காத்து கொண்டு மோட்சத்திலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல. இந்த உலகத்திலே நாம் அவருக்காக வாழ வேண்டும், நற்பணி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய குணாதிசயங்களுக்கு நாம் சாட்சியுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும், கடைசியிலே அவரோடு கூட ஆட்சி செய்பவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் கூறுகிறது. 4 அதிகாரம் எபேசியர் 4 அதிகாரம் 1 வசனம் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறது. நடக்க வேண்டும், பாத்திரவான்களாய், வாக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வாக் எதை நமக்கு குறிப்பிடுகிறது? வாழ வேண்டும், லிவ், பாத்திரவான்களாய் வாழ வேண்டும். அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் போதிக்கப்படுகிறோம். டிவியிலே அனிமல் பிளானட் பார்க்கும் பொழுது சில விலங்குகள் குட்டி போட்டவுடன்
அந்த குட்டிகள் எழுந்து குதித்து நடக்க வேண்டும், ஓட வேண்டும் தாயின் பின்னாடி. அப்படி ஓடாவிட்டால் கொடிய விலங்குகளுக்கு அவைகள் இரையாக போய்விடும். ஆனால் மனுக்குலத்தை தேவன் அந்த விதமாக படைக்கவில்லை. குழந்தைகளுக்கு பெற்றோருடைய அன்பும் பாசமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் பிறந்தவுடன் நடப்பது இல்லை. சுமார் 8 மாதங்கள், 8 மாதத்திலே 8 எடுத்து வைக்கும் என்று சொல்லி கூறுவார்களே, 8 மாதங்கள் அல்லது ஒரு சில பிள்ளைகள் 12 மாதங்களிலே நடக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலர் பிறந்தவுடன் நடந்து விட வேண்டும், ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி ஆர்வ மிகுதியினாலே செல்வது உண்டு. ஆனால் ஆண்டவருக்கு தகுதியாக நாம் நடக்க வேண்டுமானால், அழைத்தவருக்கு தகுதியாக நாம் நடக்க வேண்டுமானால் அதற்குரிய பல பயிற்சிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஒர்தி என்று சொல்லி கூறும் பொழுது ஒரு சிலர் கூறுவார்கள், நம்முடைய குடும்ப கௌரவத்திற்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ள வேண்டும். டீனேஜ் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, பாதை திரும்பி செல்லும் பொழுது சொல்லுவார்கள், குடும்பத்தின் பெருமையை கெடுத்து விடாதே என்று சொல்லி. திருமணமாகி மருமகள் வரும்பொழுது சொல்லுவார்கள், இந்த குடும்பத்தின் பெருமையை நீயும் காப்பாற்ற வேண்டும் என்பதாக கூறுவார்கள். இதுதான் ஓர்தி, வாக் ஒர்தி என்று சொல்லி. ஒரு தராசிலை வைத்து நிற்கும் பொழுது ஒரு பக்கம் படிக்கல் இருக்குமானால் அடுத்த பக்கம் வைக்கிற பொருட்கள் அதற்கு சரி சமமாக இருக்க வேண்டும். ஒரு வேலை கொடுப்போம் என்று சொன்னால் வேலைக்கு சரியான கூலி கொடுக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு நம்முடைய அனுதின வாழ்க்கை அமைய வேண்டும். அதை தான் வாக் ஒர்தி, தகுதியாக நடந்து கொள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். உன் அழைப்புக்கு பாத்திரவானாக என்ற வார்த்தை நம்முடைய வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி பாத்திரவானாக நடந்து கொள்வது என்று சொல்லி 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஆதலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை? முதல் 3 அதிகாரங்களிலே பவுல் எபேசு பட்டணத்து மக்களுக்கு டாக்ட்ரின்ஸ், சித்தாந்தங்கள், போதனைகளை கொடுக்கிறார். அநேக போதனைகளை கொடுக்கிறார். அதற்கு பின்பு 4 முதல் 6 அதிகாரங்களிலே பிராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக எந்த விதமாக வாழ வேண்டும் என்பதை பிராக்டிக்கலாக சுட்டி காண்பிக்கிறார். ஆகவேதான் 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது ஆதலால் என்று சொல்லி. ஆதலால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு என்று சொல்லி. இந்த அழைப்பு என்ற வார்த்தையை கேட்டவுடன் அநேகருடைய ஞாபகத்துக்கு வருவது போதகர்கள் அல்லது முழு நேர பணியாளர்கள், இவர்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டவர்களா என்பது அல்ல. அனைத்து விசுவாசிகளும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 விதமான அழைப்பை வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. மார்க்கு 16:15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது பொதுவாக விசுவாசிகள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இது பொதுவான ஒரு அழைப்பு, உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஜெனரல் காலிங், பொதுவான அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஆண்டவர் மக்களை அழைக்கிறார். ஸ்பெஷல் காலிங் என்று சொல்லி அதை சொல்லலாம். 1 கொரிந்தியர் 7:17, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படி நடக்க கடவன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சிறப்பான காரியத்திற்காக தேவன் இந்த உலகத்திலே அழைத்திருக்கிறார். மோசேயை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை இஸ்ரவேல் தேசத்திலே சேர்க்கும் ஒரு பெரிய பொறுப்புக்காக அழைத்தார். பவுலை பிற மதத்தினருக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும் பணியை செய்யும்படியாக அழைத்தார். தாவீதை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்து பணி செய்யும்படியாக அழைத்தார்.
தேவன் ஒரு சிலரை ஆவிக்குரிய பணிகளை செய்ய அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை உலக பிரகாரமான பணிகளை செய்ய அழைத்திருக்கிறார். இரண்டும் அழைப்பு தான். நாம் ஆவிக்குரிய அழைப்பை மாத்திரமே பெரிதாக நினைக்க கூடாது. ஆண்டவர் உலக பிரகாரமாக செக்குலர் ஜாப், செக்குலர் வேர்ல்டிலே நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதையும் ஆண்டவருடைய அழைப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய முதலாவது குறிப்பு, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காலிங். உன்னுடைய அழைப்பை அறிந்து கொள். நாம் ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து வாழ வேண்டும். ஒவ்வொருவரையும் வித்தியாசமான பணிக்கென்று அழைத்திருக்கிறார். சிலரை ஒரு நல்ல பிசினஸ் மேனாக அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை ஆசிரியர்களாக அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை மருத்துவர்களாக, இன்ஜினியர்களாக அழைத்திருக்கிறார். உலக பிரகாரமாக, இதே போலவே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பலவிதமான பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை நாம் அறிந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய பொதுவான அழைப்பை அறிந்து கொள்வதற்கு வேத வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய பொதுவான அழைப்பை அறிந்து கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 3:17 கூறுகிறது, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகள் என்பது தேவனுடைய வார்த்தைகள். அவைகள் இத்தனை காரியங்களை செய்கிறதே, அதன் மூலமாக தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய சிறப்பான அழைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கடவுளோடு நெருக்கமாக, இன்டிமேட்டாக நாம் வாழும் பொழுது அவருடைய அழைப்பை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். சங்கீதம் 25:14 கூறுகிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. யார் அவருக்கு பயந்தவர்கள்? அவருடைய வார்த்தைகளை படித்து அதற்கு கீழ்ப்படிபவர்கள். அவர்கள் கர்த்தருடைய ரகசியத்தை அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் என்னை எதற்காக படைத்தார்? ஆண்டவர் என்னை எதற்காக ரட்சித்தார்? ஆண்டவர் எனக்கு இந்த பணியை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை அவரோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது, இன்டிமேட்டாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் யுவர் காலிங். அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே 1ஆம் வசனத்திலே பவுல் கூறுகிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்ன எனில். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவராக அவர் சிறைச்சாலையிலே பாடு அனுபவித்திருக்கிறார். இவர் ஆண்டவருடைய அழைப்பை அறிந்தவர், ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர். ஆனாலும் அவர் பாடுகளை அனுபவிக்கிறார், கட்டப்பட்டிருக்கிறார். இயற்கையின் மூலமாக வந்த பாடுகளை அனுபவித்தவர், மனிதர்கள் மூலமாக வந்த பாடுகளை அனுபவித்தவர். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து கொண்டு நான் செயல்படும் பொழுது எனக்கு பாடுகள், பிரச்சனைகள் வராது என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் பரிசுத்த பவுல். இந்த பகுதியிலே அவர் கூறுகிறாரே, அழைக்கப்பட்டவர், அழைப்பை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையே அதற்காக ஒப்பு கொடுத்தவர் கூறுகிறார், கட்டப்பட்டிருக்கிற நான் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அவருடைய வாழ்க்கை நமக்கு மாதிரியாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சொல்லி சென்றார். மத்தேயு 16:24 உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. நான் அழைக்கப்பட்டவன், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். பாடுகள் உண்டு. அனுதினமும் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். மத்தேயு 24:9 கூறுகிறது, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறார். சீடர்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். மிஷனரிகள் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். நாடு விட்டு நாடு சென்றார்கள், கண்டம் விட்டு கண்டம் சென்றார்கள், கீழ்ப்படிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாம் பாடுகளை அனுபவித்தார்கள், சரீர பாடுகளை அனுபவித்தார்கள். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே கூறியிருக்கிறார். மத்தேயு 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து கொண்ட நாம், ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாம்
இதை நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்று முழு உலகத்தையும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பலவிதமான கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே பலவிதமான கொடுமைகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறுகிறது. அருமையான சுனில் என்ற சகோதரர் யூபியிலே மிஷினரியாக பணி செய்கிறவர். அவர் தனியாக ஒரு ஸ்தாபனத்தை வைத்து அதன் மூலமாக அநேக சோசியல் ஒர்க் செய்து அதோடு கூட இறைப்பணியையும் செய்து கொண்டிருக்கிறவர். அவர் கடந்த மாதம் சிவகாசிக்கு வந்திருந்தார். அப்பொழுது என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அவருக்கு எப்படியெல்லாம் இந்த பிஜேபி மக்கள் எதிர்ப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நாள் அவரை நன்றாக அடித்து, நீ இந்த இடத்துல வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி அவரை தூக்கி வீசினார்களாம். அவருடைய அருகில் இருந்த ஸ்கார்பியோ காரின் மீது அவருடைய உடல் மோதி கீழே விழுந்ததாம். அப்பொழுது ஒருவன் வேகமாக வந்து தன்னுடைய துப்பாக்கியை அவருடைய கழுத்திலே வைத்து, இங்கே இருந்து நீ போய்விட வேண்டும் என்று சொல்லி அவரை வற்புறுத்தினாராம். எங்கு நடைபெறுகிறது? நம்முடைய தேசத்திலே நடைபெறுகிறது. எப்பொழுதோ நடைபெற்றதை சொல்லவில்லை, இந்த கடந்த ஆண்டிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன். அழைப்பை ஏற்று தமிழகத்தை விட்டு அவர் யூபி சென்றார். ஆண்டவருடைய பணியை செய்கிறார். சுவிசேஷ பணியை மாத்திரமல்ல, அநேக நற்பணிகளை செய்கிறார். ஆனாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் போதிக்கப்படுகிறோம். அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், பிராக்டிஸ் த காலிங். 2ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். 3ஆம் வசனம், ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி எபேசு திருச்சபை மக்களுக்கு கூறுகிறார். அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், அழைப்புக்காக வாழ்பவர்கள், அவர்களுக்கு இந்த நல்ல போதனைகளை கூறுகிறார். அழைப்புக்கு சாட்சிகளாக எப்படி வாழ்வது, தகுதியுள்ளவர்களாக எப்படி வாழ்வது என்று சொல்லி அவர்களுக்கு கூறுகிற அந்த காரியங்களிலே 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அழைப்புக்கு பாத்திரவான்களாக தெய்வீக குணாதிசயங்களோடு நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். முதலாவது அவர் கூறுகிற காரியம் என்ன? மனத்தாழ்மை. பிராக்டிஸ் ஹியூமிலிட்டி. மனத்தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். மனத்தாழ்மை என்று சொன்னவுடன் நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லி நம்மை நினைப்பது அல்ல. நான் தகுதியற்றவன் என்று சொல்லி மாத்திரம் நினைப்பவன் அல்ல. மனத்தாழ்மை என்று சொன்னால் ஒருவர் இந்த விதமாக கூறுகிறார், ஹியூமிலிட்டி. ஹவ் வி see ourselves. நம்மை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதுதான் தாழ்மை. நம்மை நாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு ஒப்பிட்டு சரியாக நாம் பார்ப்போமானால் நாம் தாழ்மை உள்ளவர்கள். என்னை குறித்து நான் நினைக்க வேண்டிய அளவிற்கு மீறி நினைப்பேனானால் நான் பெருமை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பவுல் தன்னை குறித்து கூறுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி கூறுகிறார். அப்படியானால் நாம் நம்மை குறித்து ஆவிக்குரிய பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கூறுகிறார், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கூறுகிறார். நம்மை குறித்த நம்முடைய அறிவு சரியானதாக இருக்க வேண்டும். அதுதான் தாழ்மை. மேலேயும் எண்ணக்கூடாது, நம்மை தாழ்த்தியும் எண்ணக்கூடாது. பேதுருவை குறித்து நாம் படிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அவர் கூறுகிறார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போகிற இறுதி சம்பவங்களை சீடர்களுக்கு கூறும் பொழுது பேதுருவுக்கு உற்சாகம் வருகிறது. ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி அவனை அறிந்து கொள்ளவில்லை. அவனிடத்திலே தாழ்மை இல்லை. ஆண்டவர் கூறுகிறார் 33ஆம் வசனத்திலே, சேவல் கூவுகிறதற்கு முன் 3 முறை மறுதலிப்பாய் என்று சொல்லி தன்னை பலவானாக பார்த்த பேதுரு வெட்கப்பட்டு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்மை எந்த விதத்திலே பார்க்கிறார்? வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வதுதான் தாழ்மை.
தாழ்மை என்பது how we see ourselves, நம்மை நாம் எவ்விதம் பார்க்கிறோம் என்பது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 கூறுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை குறித்து. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பரலோகத்திலே தேவ தூதர்கள் சூழ போற்றப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்களாகிய நாம் அவருக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டுமானால் பவுல் குறிப்பிடுகிற முதலாவது காரியம் நம்முடைய தாழ்மையை குறித்ததானது. இரண்டாவதாக பவுல் குறிப்பிடுகிற காரியம் சாந்த குணத்தை அப்பியாசப்படுத்துங்கள். பிராக்டிஸ் ஜென்டில்னஸ். How we respond when we are attacked. மற்றவர்கள் நம்மை இரிட்டேட் பண்ணும் பொழுது, மற்றவர்கள் நம்மை பாதிக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய சாந்த குணம் வெளிப்படும். சாதாரணமாக நாம் சாந்த குணமுள்ளவர்களாக நடந்து கொள்ளலாம். ஆலயத்திற்கு வரும்பொழுது, விசுவாசிகள் கூடியிருக்கும் பொழுது சாந்த குணமுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளலாம். ஆனால் நாம் வேலை செய்கிற இடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே நாம் தொடப்படும் பொழுது, நாம் தட்டி கேட்கப்படும் பொழுது நாம் எந்த விதமாக ரியாக்ட் பண்ணுகிறோம்? நம்முடைய சாந்த குணம் அப்பொழுது வெளிப்பட வேண்டும். அதை தான் மீக்னஸ் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். நம்முடைய சாந்த குணம் நமக்கு பலவீனமாக அமைந்து விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். ஆனாலும் யோவான் 2 அதிகாரம் 15 ஆலயத்திலே விற்கிறவர்களையும் காசுக்காரரையும் கண்ட பொழுது அவர் ஒரு சாட்டையை உண்டு பண்ணி அவர்களை அடித்து விரட்டினார், பலகைகளை கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய சாந்த குணம், இட் ஷுட் நாட் பிகம் அவர் வீக்னஸ். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்திலே சரியாக செய்ய வேண்டும். நாம் பேச வேண்டிய காரியத்தை பேச வேண்டிய நேரத்திலே சரியாக பேச வேண்டும். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சவுக்கை எடுத்து விரட்டின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார், சாந்த குணமுள்ளவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வலிமையை கட்டுக்குள் வைத்திருப்பதுதான் சாந்த குணம். நம்முடைய வலிமையை பெரிதாக வெளிக்காட்ட வேண்டும் என்ற சோதனைகள், டெம்டேஷன் நமக்கு வரலாம். மற்றவர்கள் நம்மை சீண்டி பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் நம்மளை கேலி பேசும் பொழுது நம்முடைய வலிமையை காட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய சாந்த குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹியூமிலிட்டி அல்லது ஜென்டில்னஸ், how we respond. நாம் பாதிக்கப்படும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதிலே அது வெளிப்படும். கடைசியாக பவுல் கூறுகிற ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீடிய பொறுமையை நாம் அப்பியாசப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். பேஷன்ஸ் அல்லது லாங் சஃபரிங், நீடிய பொறுமை என்று சொல்லி அதை குறிப்பிடுகிறார்கள். பிறர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? அதுதான் நீடிய பொறுமை. அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. டீனேஜர்ஸ் அதிகமாக சொல்வதுண்டு, என்னுடைய பெற்றோர் என்னை புரிந்து கொள்ளவில்லை. மருமக்கள்மார் சொல்வதுண்டு, என்னுடைய மாமியார் என்னை புரிந்து கொள்ளவில்லை. என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நீடிய பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கும் நம்முடைய டெம்பர்மெண்ட் வித்தியாசமானதாக இருக்கிறது. சிலர் எளிதிலே தங்களுடைய பொறுமையை இழந்து விடுவார்கள், முன் கோபக்காரர்களாக இருப்பார்கள். சிலர் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள். நாம் எந்த விதமாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற நாம், அவருடைய அழைப்பிற்கு தகுதியாக வாழும்படியான போதனையை பெறுகிற நாம் இந்த குணாதிசயங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த வேண்டும். இதை தெரிந்து கொள்வதனாலே பெருமை அல்ல, இதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துவது மிகவும் அவசியம். யாக்கோபு 1 அதிகாரம் 3 கூறுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சாந்தமாக எண்ணுங்கள். எல்லாருக்கும்
விசுவாச பரீட்சை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே நடைபெறுகிறது, நம்முடைய நண்பர் வட்டாரத்திலே நடைபெறுகிறது, நாம் பணி செய்கிற இடங்களிலே நடைபெறுகிறது. அப்படி பரீட்சை நடைபெறும் பொழுது நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் 1 கொரிந்தியர் 10:10 கூறுகிறது, முறுமுறுக்காதிருங்கள். நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனசுக்குள்ளே முறுமுறுத்து கொள்வது, அல்லது நம்மை அதிகமாக நேசிப்பவரிடத்திலே நம்முடைய முறுமுறுப்பை காண்பிப்பது அதைவிட மோசமான ஒரு காரியம். மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம், அது இயல்பானது தான். மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாம் விரும்புகிறோம், அதுவும் நல்லதுதான். ஆனால் அது நடைபெறாத பொழுது அதை நீடிய பொறுமையோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் என்ற எண்ணத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜார்ஜ் என்ற தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். அவர் கோபத்தை அடக்க முடியாமல் அவ்வப்பொழுது கொப்பளித்து விடுவார். அவரிடத்திலே ஒருவர் கேட்டார், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி. அவர் கூறினார், என்னுடைய பழைய மனிதன் அவ்வப்பொழுது வெளிப்பட்டு விடுகிறான் என்று சொல்லி வருத்தப்பட்டார். என்னுடைய பழைய மனிதன், என்னுடைய ஓல்டு நேச்சர் அவ்வப்பொழுது வெளிப்பட்டு விடுகிறது. நாமும் கூட சில நேரங்களிலே இப்படி பேசிவிட்டு இப்படி செயல்பட்டு விட்டு நாம் வருத்தப்படுகிறோமா? புதிய மனிதனுக்குரிய சுபாவம், ஆவிக்குரிய மனிதனுக்குரிய சுபாவம் வெளிப்பட வேண்டிய இடத்திலே நம்முடைய மாம்சீக சிந்தனையும் அதற்குரிய சுபாவமும் வெளிப்படுவானால் we are not worthy, நம்முடைய அழைப்பிற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் நடக்கவில்லை என்பது அர்த்தம். கடவுள் தகுதியானவர்களை அழைப்பதே கிடையாது, தகுதியற்றவர்களை அழைத்து தகுதிப்படுத்துவது தான் நம்முடைய ஆண்டவருடைய பணியின் சிறப்பு. ஆங்காங்கு மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், ஆங்காங்கு வரி வசூலித்து கொண்டிருந்தவர், அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தினாரே. அப்படியானால் நம்மை அழைத்திருக்கிறாரே, நம்மையும் தகுதிப்படுத்துவார். அவருடைய அந்த அழைப்புக்கு தகுதியுள்ளவர்களாக ஜீவிக்க, தகுதியுள்ளவர்களாக நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அழைப்பை பல விதங்களிலே ஏற்றுக்கொண்ட மக்களை வேதாகமத்திலே பார்க்கிறோம். மோசே அழைக்கப்பட்ட பொழுது அவர் கூறினார், யாத்ராகமம் 3:11, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்களே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அழைப்புக்கு இந்த விதமாக பதில் கூறினான். கிதியோன் கூறினார், நியாயாதிபதிகள் 6:15, நான் சிறியவன், என்னுடைய குடும்பம் சிறியது, என்னை போய் அழைக்கிறீங்களே, என்னை விட நல்ல உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள குடும்பங்கள் இருக்கிறதே, அவர்களை அழைக்க வேண்டியது தானே என்று சொல்லி கூறுகிறார். ஏசாயா 6:8 பார்க்கிறோம். அவர் தன்னுடைய அழைப்பை கேட்ட பொழுது கடைசியிலே அவர் கூறுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி கூறுகிறார். நாமும் இந்த விதமாக ஆண்டவருடைய அழைப்பிற்கு அடிபணிய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய அழைப்பிற்கு அடிபணியும் பொழுது அவருடைய அழைப்பிற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். நம்மை பார்த்து எத்தனை முறை நம்முடைய நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள் கேட்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவன் இப்படி பேசுகிறானே, கிறிஸ்தவன் இப்படி நடந்து கொள்கிறானே, நம்முடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தினமலர் செய்தித்தாளிலே வாசகர் பகுதியிலே இந்த விதமாக ஒரு செய்தி வந்தது. ஒரு பேராயர் கூறினாராம், இந்துக்களை அவர்களுடைய முகத்திலேயே குத்துங்கள், இரத்தம் வரும் வரை குத்துங்கள் என்று சொல்லி அவர் கூறினாராம். அந்த பேராயருடைய கூற்றுக்கு ஒரு வாசகர் பதில் எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த பேராயரை ஆண்டவர் எப்படி மன்னிப்பார் என்று சொல்லி அந்த பகுதியிலே அவர் எழுதியிருக்கிறார். வாக் ஒர்தி, நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறோமா? நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தினர், நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்முடைய பணி செய்கிற இடத்திலே உள்ளவர்கள் நம்மை பார்க்கிறார்களே, அதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்கிறோமா? அதற்கு தகுதியுள்ளவர்களாக நடப்பதற்கு பவுல் கூறுகிற இந்த குணாதிசயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினம் நாம் பயிற்சி செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தோடு இங்கிருந்து நாம் புறப்பட்டு செல்வோமானால் ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக
மகிமைப்படும். அவருடைய அழைப்புக்கு தகுதியுள்ளவர்களாக, பாத்திரவான்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அழைத்திருக்கிறார். பிறருடைய அழைப்பை பார்த்து நான் அந்த விதமாக அழைக்கப்பட்டிருந்தால் சிறப்பாக செயல்பட்டிருப்பேன் என்று சொல்லி கூறுவதற்கல்ல, நீங்கள் எந்த பணியை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு தகுதியாக நீங்கள் வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை தனிப்பட்ட விதத்திலே சொல்லுவதற்குரிய அழைப்பு இருக்கலாம். பாடுகிற தாளந்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற தாளந்தை கொடுத்திருக்கலாம். ஒரு குடும்ப பெண்ணாக பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அல்லது ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கலாம். எந்த பொறுப்பானாலும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய், பொருத்தமானவர்களாய் நாம் நடந்து கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதற்கு ஏற்ற குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர். விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிறப்பான அழைப்புகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் தகுதியுள்ளவர்களை மாத்திரம் அழைப்பதல்ல, தகுதியற்றவர்களையும் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்களை அழைத்த தேவன் எங்களை தகுதிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற தகுதிகளோடு கூட வாழத்தக்கதாக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.